guys, welcome to HI Gaming. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 2. இதில் நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். வாங்க வளவணுன்னு பேசாமல் இன்ட்ரோ போட்டுடலாம். ஓகே கைஸ், நம்ம அனிமல் ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். போன வீடியோவில் நம்ம வெஜிடபிள் ஃபார்ம் தான் கட்டினேன். இந்த வீடியோவில் நம்ம அனிமல் ஃபார்ம் கட்ட போகிறோம். வாங்க கட்டிடலாம். முதல்ல போய்க்கணும், இதெல்லாம் உடைக்கணும் கைஸ். அதுக்கு அவர் நான் கூப்பிட்டேன். நான் எக்ஸ் செய்யணும் ஃபஸ்ட்டுக்கு. இல்லை நைட்டு எக்ஸு நான் செய்யணும். அவர் அவசரப்பட்டுக்கிக்கார் கைஸ். நம்ம முதல்ல போய் எக்ஸ் செஞ்சுக்கலாம். கதவை போட்டுட்டு நம்ம எக்ஸ் செஞ்சுக்கலாம். எக்ஸ் தேவைன்னா நம்மளுக்கு குச்சி தேவை கைஸ். எக்ஸை செஞ்சுக்கலாம். சரி, இப்போ போய் சர்ன்னு உடைக்கணும் கைஸ். அவரை நான் உடைக்க சொல்லிட்டேன். சரி, வில்லேஜர் மண்டே நம்மளுக்கு கட்டி தந்திக்கானு கைஸ். வேலி ஏற்கனவே நம்ம செய்ய தேவையில்ல, நம்ம உடைச்சா போதும் கைஸ். மரமெல்லாம் நம்ம உடைக்க தேவையில்ல கைஸ். அது ஃப்யூச்சரில் நம்மளுக்கு தேவைப்படும் நிறைய மரங்கள். அப்புறமா பார்க்குறவங்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கைஸ். சரி, அவரும் அங்கே உடைச்சி வர நான் தான் உடைச்சேன், ஆனால் அதான் அவர் உடைச்சிட்டாரு கைஸ். சரி, அடுத்த ஃபார்மை உடைக்க ஆரம்பிக்கலாம். உடைங்க ப்ரோ. அவர் உடைக்காம பார்த்துக்கிட்டாரு கைஸ். அதான் சரி, வில்லேஜ் மண்டிகள் நம்மளுக்கு நல்லதே செய்கிறாங்க. ஆனால் ஸோ நம்ம வரன்னு உடைச்சிக்கே போகலாம். அவர் அவங்கள உடைச்சிக்கு வாராரு. உடைக்கலாம், அவர் அதை உடைக்கட்டும். சரி கைஸ், இதை உடைக்கணும் கைஸ். அவர் நல்லா ஃபாஸ்ட்டாக உடைக்காரு கைஸ். நம்ம உடைச்சாச்சுட. சரி, இதையும் உடைக்கணுமா? உடைப்போம். அவரை நான் அங்காள வட சொல்லிட்டேன், அவர் அங்காள வட்டானுங்க. இந்த மிருகங்கள் இந்த வில்லேஜஸ் அடிச்சு போட்டு கொடுமைப்படுத்துகிறோம். சரி கைஸ், நான் இதை உடைச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி கைஸ், நான் அதை உடைச்சிட்டேன். எங்கே கட்டலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கைஸ். நம்ம வேலி நிறைய செய்யணும். சரி, செஸ்ட்டாக எவ்வளோத்தை வைக்கலாம்? அவருக்கு தெரியாமல் வைக்கணும். இவ்வளோத்தை வச்சுக்கலாம். அவருக்கு தெரிய மாட்டேச்சு கைஸ். கதவை போட்டணும். அவரை நான் க்ளீன் பண்ண சொல்லிட்டேன். அவர் என்ன வாங்க ப்ரோ இடம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தார். நல்ல இடமா இருந்தால் சரிதான், வாங்க போய் பார்ப்போம். எங்கே நிற்காரு? கேவுக்குள்ளே என்ன பண்ணுறாரு? இடத்த காட்டாமல். இதானாக்கும், இந்த இடத்த நல்லா உடைப்போம். உடைக்க ஆரம்பிதான். அவரே நான் கூப்பிட்டேன், வாரன்னு கேட்காரு. வாராருல்ல காய்ஸ். சரி, நைட்டு உடஞ்சிட்டு அவர் ஸ்டோன் மைன் பண்ணுறாரு கைஸ். நம்மளுக்காண்டி எனக்காண்டி கைஸ் ஏற்றி போட்டார் கைஸ். எனக்காண்டி இல்லை, அவருக்காண்டி காண்டு பாருங்க கைஸ். பார்த்துக்கு நிற்காரு கைஸ். மைன் பண்ணுங்க ப்ரோ, மைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பா மைன் பண்ணுறாரு. சரி, இந்த இடத்த க்ளீன் பண்ணுவோம். அவரே நான் க்ளீன் பண்ண சொல்லிட்டேன். அவர் க்ளீன் பண்ணி கேட்காரு. வாங்க, புல்லெல்லாம் நிறைய இருக்குது, வட்ட ஆரம்பிப்போம். நிறைய புல் இருக்கு கைஸ். அம்பட்டையும் இந்த வட்டி போட்டால் நம்ம அடுத்து கட்ட தொடங்கணும். உடத்தை புல் நிறைய கிடைக்கிது, எல்லாத்தையும் உடைக்கணும். இதை அவர் உடைச்சிட்டு கைஸ். நைட்டாக ஆரம்பிச்சிரு கைஸ். இந்த வரியை மட்டும் உடைச்சிட்டு தூங்க ஆரம்பிப்போம். சரியா? அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு, என்னன்னு தெரியலை. நம்ம உடைப்போம். ஒருவேளை சவால் செய்ய போகிறதாக்கும். நம்ம உடைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம கொஞ்சம் நறுக்கி உடைப்போம். மறுநாள் நைட்டை ஸ்கிப் பண்ணணும். நம்ம ஏதாவது செய்ய வரப்போல நைட்டும் ஆகும். செத்தப்பையில் நைட்டு. சரி காய்ஸ், உடைச்சாச்சு, போய் தூங்கலாம்.
தூங்கினா தான் நைட்டு ஸ்கிப் ஆகும். நம்ம ஓடி தான் போய்க்கலாம். கதவு திறந்து கதவு மூடணும், இல்லாட்டி ஜோம்பி பயிரை வந்துடுவான். நம்ம தூங்குவோம். அவரு நம்ம தூங்கலை போல கைஸ், தூங்கிட்டாரு. தூங்காத எலும்பு ஏன்டா அரைவாசியாலின்னு எலிமினாயின்னு கேட்டிங்கன்னா, நான் வில்லேஜர் ஃபார்ம் சொல்லியிருந்தேன், அது செய்யணும். நீங்கள் வில்லேஜர் ஃபார்மில் வந்து செய்யறதில்ல கைஸ். இப்போ நான் செய்கிறத அப்படியே செய்யுங்க. ஒருத்தர் இல்லை கைஸ், இதுக்கு பார்ப்போம். இல்லை வில்லேஜர்ஸை பிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், நான் வில்லேஜர்ஸை பிடிச்சிட்டு நைட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். படுத்துக்கலாம் இப்போதைக்கு. படுத்தா தான் நைட்டை ஸ்கிப் பண்ணிடும். அதான் சரி, கதவை திறந்து வெளியே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கதவை மூட மறந்துட்டேன். இந்த கதவை யாராவது திறந்துச்சா மூன்று டைமில் நான் உன்னை கவனிக்கலை. அந்த காட்டெடுத்து பார்த்தீங்கன்னா கிரீப்பர் மண்டி ஒருத்தர் நிற்காங்க கைஸ். பார்க்கலண்ணா அந்த மண்டின்னு பாருங்க கைஸ். ரோட்டை சொல்லிட்டேன், அது என்னத்தான் அடிக்குது, நீங்கள் போய் அடிங்க ப்ரோன்னு. அவரும் அடிக்க தொடங்கல கைஸ். இன்னும் ப்ரோ போய் அடிங்க ப்ரோன்னு நானும் கத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் அடித்தார் கைஸ். அவர் அடிச்சு யார் கண் பவுடர் தான் இருக்கிறதுக்காக அவர் அடிச்சிட்டாரு கைஸ். எப்படி எங்கள் மூளை. சரி கைஸ், இன்னைக்கு அந்த வில்லேஜர் நானும் ஃபார்ம் எடுக்கிற வேலை வச்சுட்டேன். ஆனால் இன்னும் அவன் எடுக்கலை. அவன் ஃப்யூச்சரில் எடுப்பான், மற்றவரை பார்ப்பான். இவன் எடுத்துட்டாங்க கைஸ், நல்ல பிள்ளை. சரி ஓகே, இந்த 2 வீட்டையும் ஜாயின் பண்ணிடணும். அதை ஃபாஸ்ட்டில் போட்டு காட்டுறேன், நீங்கள் எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், கட்டி முடிச்சாச்சு. இதில் 2 பேர் இருக்காங்க, 3 கட்டி போடணும். எத்தனை வில்லேஜர் இருக்கானுங்களோ அத்தனையோட கூட எவ்வளோ கூட கட்டில் போடுறீங்களோ அவ்வளோ கூட அவனுங்களும் குட்டி போடுவானுங்க. இவனுக்கு ஃபார்ம் கட்டி கொடுக்கணும், ஃப்யூச்சரில் கட்டுவோம். சரி, நம்ம இப்போ வெளியே போவோம், வந்த வேலையை முடிப்போம், ஃபார்ம் கட்ட ஆரம்பிக்கலாம். எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுக்க பாருங்க கைஸ். சரி, அவர் நான் வெளியே வேறு எங்கேயும் போட்டான்னு கேட்டார். இல்லை, நான் புலையா கட்டுறத இந்த மாதிரி கட்டுறத நீங்கள் உடைச்சிடுங்கன்னு. எப்படி? சரி, நான் கட்டுறது சரியாக தான் வரும்னு நினச்சி கட்டுறேன். சரியாக தான் வரும் பார்ப்போம். மாட்டமோட வேஷம் அவன்ட்டு அது போயிடுச்சு. அவர்கிட்ட டோர்ச் இருந்துச்சு, அதை கேட்டு வாங்கிட்டேன். இல்லைன்னா மோப்ஸ் பண்ணாலும் அவரைன்னா மிருகங்கள் பிடிக்கிறோன்னு சொல்லிட்டேன். சரி, நம்ம உள்ளே போய் டோர்ச் வச்சுட்டு வந்துடலாம். இவிடத்தை வைப்போம், இவிடத்தை உள்ளே போய் வைப்போம். உண்டை இவிடத்தை ஒன்று வச்சுக்கலாம். அப்பா மோபூஸ் பண்ணாமல் இருக்கும். வச்சாச்சு எல்லாத்துக்கும். டோர்ச் பத்தலை கைஸ், இவிடத்தை ஒன்று வச்சுக்கலாம். சரி, இதோட வச்சுக்கலாம். அவர் இன்னும் கொஞ்சம் டோர்ச் எடுத்துக்க சொல்லிட்டேன். இவிடத்தொன்று வச்சுக்கலாம், இவ்வளோத்தொன்று வச்சுக்கலாம், இவ்வளோத்தொன்று வச்சுக்கலாம். டோர்ச் முடிஞ்சு கைஸ். அவர் டோர்ச் எடுத்துக்கிடுவார், நம்ம சும்மா சுற்றி பார்ப்போம். அவர் செஞ்சது நல்லா இருக்கு கைஸ், நம்மளும் செய்வோமான்னு யோசிக்க இருக்குது. ஓகே, அவரும் போய் மாட்டை பிடிச்சிட்டு வந்துட்டார். நம்ம சவால் பண்ணலாம். வில்லேஜரை நிற்காங்க கைஸ், அவனை காட்டுவான். இப்போ அதை சவால் பண்ணுவோம், அவன் வரட்டுவாங்கள. சரி, நம்ம சவால் பண்ணுவோம். இவிடத்தை சவால் பண்ணணும். இவிடத்தை இந்த வில்லேஜர் மண்டே ஒருத்தன் குறுக்க ஓடி போய் வந்துக்கியான். இவனை அடித்து விரசுவோமா? அவனே தான் நான் போகட்டும். நீ அடித்து விரசினா தான் போவேன். இது மூடணும் கைஸ். ஓடுறா டே, அங்கிட்டு ஓடுறா டே. இல்லை, மாடு ஓடு. எப்படி? சரி, சவால் பண்ணலாம். சரி, அவர் மாட்டை கூட்டிட்டு வந்துட்டார். இந்த வில்லேஜர் மட்டும் ஓடிட்டான் அவர்.
சரி உள்ளுக்கு வாங்க ப்ரோ அண்ணே. அவரும் சரி அப்பானே மாடெல்லாம் உள்ளுக்கு அனுப்பலாம். இப்போ என்ன பிரச்சனைனா அவர் மாடையும் ஆடையும் ஒன்றா கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ப்ரோ நீங்கள் போங்க ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன் அண்ணே. இப்போ இந்த பிளானை மட்டும் பாருங்கள். நீங்கள் ப்ரோ மாட்டை உள்ளே கூட்டிகிட்டு போங்க. அவர் மாட்டை உள்ளே கூட்டிகிட்டு போட்டோம் கொடுங்க. டக்குனா ஆடு அங்கே போட்டோம். நம்ம இப்போ இந்த ஆட்டை அடித்தா அது உள்ளுக்கு போயிடும். இப்போ எப்படி கதை முங்க ப்ரோ அப்பா வராது. அடுத்து நம்ம செவலால் எடுத்துக்கலாம். சரி நைட்டு அது ஸ்கிப் பண்ணி போட்டு கண்டினியூ பண்ணுறேன். நைட்டு ஸ்கிப் பண்ணியாச்சு காய்ஸ். ரோடு போட்டாச்சு. அழகா இருக்கான்னு சொல்லுங்கள் காய்ஸ் கமெண்ட்டில். சரி நம்மளுக்கு பிக் பிடிக்கிறேன்னா நம்ம உருளைக்கிழங்கு எடுக்கணும். அது உருளைக்கிழங்கு எடுத்தாச்சு. சரி நம்ம பிக்கை பிடிக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்தா அவர் உருளைக்கிழங்கு எல்லாமே பிக் பிடிச்சிட்டு இருந்தார். எப்படா? ஆமாங்க கைஸ் பிடிச்சிட்டாரு கைஸ். நம்மளும் பிடிப்போம் தான் அடிச்சு அவர் மட்டும் நான் பிடிப்பார். சரி நானும் ஒன்று இருந்தோன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ரெண்டு இருந்தால் தான் நம்ம ப்ரீட் பண்ணி நிறைய கறி எடுக்கலாம். வாங்க போய் பிடிச்சிட்டு வரலாம். உருளைக்கிழங்க கையில் எடுக்கணும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு மண்டை விளங்கினுச்சு. அவன் தான்டா ரோஸ் மண்டைன்னு போனேன். சரி வாடா 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 ராசாத்தி. சரி நம்ம சுற்றி வளைச்சி போகிறதுக்கு போகலாம். இവിടുത്തെ ஒரு கதவை வச்சுக்கலாம். இവിടുത്തെ ஒரு கதவை வச்சுக்கலாம். சரி வா. பின்னுக்கு அப்படியோ போனால் இந்த கதை திறந்தா உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டான். இப்போ ப்ரீட் பண்ணிடலாம். நீங்கள் குட்டி விட்டு வைங்க, நாங்கள் மறுபடியும் வந்து பார்த்துக்குறோம். இந்த கதவை அடைச்சிக்கணும். இல்லாட்டி ஆடு பிடிப்போம் கைஸ். முதல்ல வீட்டு தேவை. அதுக்கு ஆடுக்கு நம்ம ஏறி வீட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே அவர் எடுத்து ஈக்கிற போல் நம்மளுக்கு 4 போதும். 5 எடுத்து போட்டுக்கலாம். கொடுத்த இப்போ இந்த வீட்டை கையில் எடுத்துகிட்டு ஓடி போகலாம். இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துட்டு கைஸ். என்னென்னா அவர் மாட்டை பிடிச்சிட்டேன்னாரு. எங்கே நானும் போய் பார்த்தேன். நானும் புல்லெடுத்துக்கு போக அவர் மாடு என்ன பார்த்துரு கைஸ். அதனால் இன்னொரு மாடு இன்னொரு ஆடு இருக்குன்னு நானும் போயிட்டேன். ப்ரோ என்னை பின்னால் வந்த மாட்டைக்கானும் இங்கே நானும் மாட்டைக்கானும் திரும்பி பார்க்க அது என்ன கூட வந்துட்டு கைஸ். அப்போ நானும் என்னைட்டாங்க அந்த மாடு நாங்கள் கூட்டிக்கு வரேன்னு சரின்னு அவர் சொல்லிட்டாரு. நானும் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டேன் கைஸ். வாங்கடா வாங்கடா வாங்கடா. அப்படியோ வந்தால் அப்படியோ ஃபார்முக்கு அடித்தா. சரி இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஆடு மாடும் ஒன்றா வருது கைஸ். அதுக்கிட்ட நைட்டு ஒரு பிளான் இருக்கு. நீ அப்படியே போ. அப்படியோ போ. சரி இப்போ நான் அந்த ஆட்டை அடைச்சிடுவேனே. இப்போ கதவை மட்டும் போ. நாங்களும் அப்புறமா நான் ப்ரீட் பண்ணுறேன். வாங்கடா. இப்போ அந்த மாடு மட்டும் வா. தம்பி அப்படி வரக்கூடாது. ஒவ்வொருத்தரும் வரிசையாக வரணும். நான் இந்த மாட்டை அடைச்சிடுவேன். இப்போ இனி நம்மளுக்கு மாடு தேவையில்லை காய்ஸ். இன்னும் நிறைய மாடு இருக்குது. நம்ம ஆட்டை மட்டும் எடுத்துருவோம். வா லைக்காவா. நீ வரக்கூடாது போ. சரி இப்போ நம்ம இவரை அடைச்சிடலாம். வா இவனும் நம்ம மரம் வீட்டில் பண்ணலாம். சரி இந்த மூளை எப்படி டான் 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 டான். சரி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. சரி ஃபைனலாக ஃபார்ம் கட்டி முடிஞ்சு கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய், see you.